warahmatullahi wabarakatuh, Sir. warahmatullahi wabarakatuh. Ini guys screen Rahmi. Oh, Page number 562 பக்கம். 562. 22. ஆ சூரத்துல் முல்க். ஸ்டார்ட்லேருந்து. Oh. ம் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. من இல்ல ع أحسن عمل ع ஒரே அமைப்பு வரணும். أحسن عملا. இல்ல இந்த நான் சொல்றத கேளுங்க ரஹ்மி. இந்த உச்சரிக்கும் தானே அஹ்சனு அப்படிதானே. அதே வடிவத்தில் தான் மேல மாறக்கூடாது. ரெண்டு மாறையில அது. அப்படித்தான் சார் ஓதுறேன். ஆனா ஓதல் அப்படி வருது இல்லையா, அதான பிரச்சனை. ரெண்டும் ஒரே அமைப்புக்கு வரணும். அஹ்சனு ஆமல. الذي அதை மட்டும் ஓதி பாருங்க. أحسن عملا. ஆ இப்போ வந்து இதுக்கும் இதுக்கு முன்னால வந்து சின்ன வித்தியாசம் உண்டு. சின்ன நுணுக்கமான வேறுபாடு உண்டு. ஓதல் கேட்கணும். الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق سبع லாபல سماوات سبع. طباقا. الذي خلق سبع ساوند سبع சாக்கு போகலாது. الذي خلق سبع سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور. அத மிகவும் அந்த இழுத்து வருது பேல அப்படி மூச்சுல. ثم ارجع البصر كرتين இல்ல ينقلب. அதுக்கு முன்ன கொடுத்த ஓதுங்க ரஹ்மி. மூணு வருஷத்துல பேல இது. சொல்லுங்க சொல்லு ரஹ்மி. மூன்றாவது வசனத்துல பிழைக்குது. இழுத்து போதாம ஓதணுமா, இடையில மாறுது. الذي خلق سبع سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور. ثم ارجع البصر اسأل. ஓதுங்க சரி. ثم ارجع البصر كرتين கர்ற பிழை. ينقلب. கர்ற கர்ற பிழை. பசர சரி, கர்ற பிழை. சரி, எடுத்து குறிப்பா. எடுத்து குறிப்பா.
ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. ஹசீர் அந்த ராகம் பல ஏன் பல வஹுவ ஹசீர் இது சவுண்டு இர் இர் என்று போகக்கூடாது. சார் சின்னரா தான் சார் சொன்னேன். ஓ ஹசீர் என்ற சின்னராவா? சரி இப்ப அடுத்து சின்னரா உச்சரிய கொள்ள நாவானது எங்க ஈக்கணும்? ஆ உச்சரி பாருங்க ஹசீர் எங்க ஈக்கணும்? முன்னுக்கு முன்னுக்குன்னா எங்க? பல்லுக்கு பல்லுக்கு பின்னுக்கு. பின்னுக்கு. ஓகே அடுத்த கேள்வி. நாவானது பின்னுக்கு ஈக்கணும்ங்கிறது சரி. நாவினுடைய எந்த பகுதி படணும்? நுனிப்பகுதியா, அடிப்பகுதியா, கீழ்ப்பகுதியா, ஓரப்பகுதியா, மேல் பகுதியா? நடுப்பகுதி. ஆ நுனி நுனி நுனிப்பகுதி. நுனிப்பகுதி பட்டா வல்லினம். வல்லினத்துக்கு எது படும்? ஆ, வல்லினத்துக்கு எது படும்? அதுவும் நுனிப்பகுதி அப்படியா? சார் நுனி துண்டு தான் சார் படுது. அதுதான் இந்த பிரச்சனை. அதான் இப்ப இல்லைன்னு சொல்றேன். நுனிப்பகுதி பட்டால் வாரது வல்லினம். ஹசீர் இர் இர் ஹசீர் எது படம்? ஹசீர். எது படம்? நாக்குற நடுப்பகுதி. எந்த நடுப்பகுதி? நடுப்பகுதினா பிளது. நடுப்பகுதி மேலுக்கு பட்ட ரா உச்சரிக்கிறது. எந்த நடுப்பகுதி? நாவினுடைய நுனி முன்பகுதியினுடைய நடுப்பகுதி. நுனிப்பகுதிக்கு உள்ளுக்குள்ள பகுதி. விலங்குதா சொல்றது? நுனிப்பகுதிங்கிறது நாங்க இதுதான் நுனிப்பகுதின்னு சொல்லுவோம். இந்த ஐ அப்படித்தானே நாங்க சொல்றோம். இந்த இந்த பகுதி உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த பகுதி படும். ஹசீத் இது என்று நோனகுல படும். இர் என்று வராது. நாக்கு மடிஞ்சனா வராது. நாக்கு நேராகும் இது என்று வரும். எஸ் விளங்குதா? இப்ப பத்தி நீங்க ரெக்கார்டை கேளுங்கோ. நீங்க கதீர் என்று ஓதினதும், கஃபூர் என்று ஓதினதும், ஃபுதூர் என்று ஓதினதும், ஹசீர் என்று ஓதினதும் என்ன ஹாலாத்திலேக்குன்னு கேட்கும் ரெக்கார்டு. அப்படித்தான் சார் ஓதினன், இப்படித்தான் சார் ஓதினன்னு சொல்லி சரி வராது. எங்களோட உச்சரிப்பை நாங்க தான் கேட்கணும். நாங்க பிள்ளைன்னு சொல்றேன். இப்ப நீங்க ஓதுனது பிள்ளைன்னு சொன்னா என்ன செய்யணும்? ஆடியப்பா நான் சரியா தானே ஓதுது. அப்ப ஏன் என்னோட வாய் கொலையாகுது? அது வாயெல்லாம் பிரச்சனை. எங்களோட சவுண்டு தான் பிரச்சனை. எங்களோட உச்சரிப்பு தான் பிரச்சனை. அது நாங்க தான் கேட்டு மாத்தி சரி செய்யணும். விலங்குதானே ரஹ்மிஜி? எனக்கு சவுண்டை ஓ. காணும். ஆ கடந்து போதும். ولقد زينا زينا السماء السماء زينا شدة فل وجهي زينا زينا ولقد زينا السماء الدنيا بمصابيح. பெரிய பேர் அடுத்த பேர் எப்படி வரணும்? ولقد زينا السماء الدنيا بمصابيح. பீமசா ச முதலாவது சாதுல பேல பீமஸ்வா வானத்தை நோக்கி வரணும். பிஹ் என்று நீ பாட்டையிலுமா அப்ப யா என்னதுக்கு வந்து சும்மா வந்து அப்படி யா உண்டியா பிக்கு பக்கத்துல ولقد زينا السماء الدنيا بمصابيح.
எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டுது அடுத்த பிரச்சனை. பீஹ். ولقد கேட்ட கேள்விக்கு زينا பதில் சொல்லு. السماء الدنيا بمصابيح எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டு தான் கேள்வி. நான் ஓத சொல்லி எனக்கு விட சொல்லணும். பீமா சோபி. ஒன்றில்லாட்டி ரெண்டு ஒன்று இல்லாட்டி ரெண்டு எங்க படிச்சீங்க? யார் எழுதுது? என்ன தலைப்பு? எனக்கு விளங்குச்சு பிரச்சனை. அதனால அந்த கேள்வி கேட்கிறேன். ஆன்சர் பெல. காரணம் என்ன? ஆ, பாப்ப காரணம் சரி சரியா வருது. எந்த ஒரு இடத்துல நீட்டுறதுக்கும் நாங்க காரணங்கள் படிச்சுக்கிறோம். இப்ப ஹசீர் காரணம் உண்டி படிச்சுக்கிறீங்க, ஃபுதூரும் படிச்சுக்கிறீங்க. அதே மாதிரி பிமசாபிஹ்ல நிப்பாட்டுறதுக்கான காரணம் என்ன? நீட்டி நிப்பாட்டுறது எத்தனை செகண்ட் நீட்டணும், அதுக்கான காரணம் என்ன? செகண்ட் பேல ஒன்று மேல ரெண்டு மேல இல்ல ஒன்று இல்ல ரெண்டாம். நல்ல விஷயம், அப்படிதான் செய்யணும். யார் சொல்லி தந்த ஒன்று ரெண்டு? நானும் சொல்லி சொல்லுங்க. ஒன்று அல்லது ரெண்டு யார் சொல்லி தந்த? ஒன்றில்லாட்டி ரெண்டு அளவு சார். யார் சொல்லி தந்தா கேட்கிறேன் நான். படிச்சு கிளாஸ்ல அப்படியா? அது பெரிய பேல. ரெண்டு அல்லது ஒன்று அல்லது ரெண்டுங்கிறது அளவுங்கிறது மிகப்பெரிய பேல. செகண்ட் சரி கொஞ்சம் கிட்ட விட கிட்ட வரையிலும் அளவுல அது பெரிய பேல. அப்ப நீங்க நிப்பாட்டினது பேல இப்ப ரெண்டு அளவுனா மிமசாபி நிப்பாட்டினது ரெண்டு அளவு நிப்பாட்டிங்க அப்படியா? நீட்டினதே ஆறு அளவு. என்ன ரஹ்மி? ரஹ்மி, நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வேலை தர போறேன். ஏன்னா உங்களோட காலங்கள்ல அதுக்குரிய சப்ஜெக்டை நாங்க வந்து ஸ்லைட் போட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்தல. நான் விளங்கப்படுத்திக்கிறேன், சொல்லி தந்திக்கிறேன். நீட்டு அளவுகள் அவுது பிஸ்மிலேருந்து சொல்லி தந்திக்கிறேன். ரஹீம், ரஜீம், இத்தனை இத்தனை அளவுக்கு நீட்டணும், இதற்கான காரணம் என்ன என்று சொல்லி தந்திக்கிறேன். அப்படிதானே? ஆனா உங்களுக்கு உங்களோட டைம், நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து ஸ்லைட்லாம் போட்டு சொல்லி தரல. ஆனா இப்ப அதுக்குரிய ஃபெசிலிட்டி வளர்ந்துக்கிறதால இப்ப ஸ்லைட்லாம் போட்டு விளங்கப்படுத்தப்பட்டு பட்டி. நீங்க என்ன செய்யனால் எங்கட யூடியூப் சேனலுக்கு போங்க, போய்த்துட்டு 2025ஆம் ஆண்டு ரெஜிஸ்டர் ஆகுற அட்மிஷன் நம்பர்ல பாருங்க. இப்ப உங்களுக்கு எத்தனை குழந்தைக்கு? 2020 எத்தனை குழந்தைக்கு? அதெல்லாம் பாரு. 2022 22. இல்லையா சார்? சரியா? நீங்க தேடணும் 25ல தேடி அவங்களோட கிளாஸ்ல பேசிட்டு நீங்க கட்டாயம் இந்த சப்ஜெக்டை படிக்கணும். தலைப்பு என்ன மாதிரிக்கும்? தலைப்பிக்கும் வசன இறுதியில் அல்லது நிறுத்தி ஓதும் இடத்தில் மத்தோடு தொடர்பான அடிப்படைகள். எப்படி? நிறுத்தி ஓதும் இடத்தில் நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள் என்ற தலைப்புல தலைப்பிக்கும். சரி, அதுல போய் பார்க்கணும். ரெண்டு பார்க்கணும். எத்தனை செகண்ட் நீட்டணும்ங்கிறத நீங்க தேடணும். ஏன் அந்த செகண்ட் நீட்டுறோம் என்கிற ஆன்சரையும் தேடணும். ரெண்டு கேள்வியும் கேட்கணும். இப்போ நீங்க டைமிங் இருந்தால் தேடி வச்சுட்டு போங்க. பார்த்துட்டு ரெக்கார்டை போட்டு போங்க வாட்ஸ்அப்ல. இப்படித்தான் சரி சின்ன செகண்ட் நீட்டணும் காரணம் வந்து டைம் இல்லைன்னா வந்து இதை தேடுது. அப்பதான் உங்களுக்கு இந்த இந்த மயக்கங்கள் லீக்க தெளிவாக போகுது. இன்ஷா அல்லாஹ். இல்லைங்களா? ஆ. சரி பாருங்க பாப்போம். சரி அதுக்கப்புறம் அந்த பக்கம் திருப்பி போதணுமா? நிறைய இடங்கள் இந்த பிரச்சனை வந்து